பெங்களூர்ல கோட் படத்துக்கு 4:30 மணிக்கு FTFS போனதுக்கு என் லைஃப்ல இந்த 3 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ண முடியுது. என்னதான் படத்துல இவனோட மியூசிக்கை பத்தியும் டைரக்ஷன் பத்தியும் அங்கங்க சில மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வந்திருந்தாலும் பட் தளபதி ஆக்டிங் டான்ஸ்னு எல்லாத்தையும் மிரட்டி இருப்பாரு. ஸ்பெஷலா அந்த மட்ட சாங்ல. ஸோ அவர் கண்ட்ரோல்ல என்னென்ன விஷயம்லாம் இருக்கோ அது எல்லாமே அவரோட பெஸ்ட் வந்து டெலிவர் பண்ணியிருப்பாரு. இந்த விஷயம்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லையோ அதை பத்தி கவலைப்படாம நம்ம கண்ட்ரோல் இருக்க விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணாலே இங்க ஈஸியா சர்வை பண்ணிடலாம். தளபதி, VP, யுவன் இதுவே ஒரு மஜா காம்போ. அது மட்டும் இல்லாம SK, த்ரிஷா, அப்புறம் மங்காத்தா BGM மாதிரியான சின்ன கேமியோஸ் படத்தோட செலிப்ரேஷனை வேற லெவலுக்கு எடுத்து போகுது. நம்ம லைஃப்ல நம்ம மீட் பண்ற பர்சன்ஸ் நம்ம கூட லைஃப் லாங் வரலாம், இல்ல ஒரு நாள்ல கூட போகலாம், சம்டைம்ஸ் 2 மாசத்துல கூட விட்டுட்டு போயிடலாம். பட் அவங்க நம்ம லைஃப்ல தர அந்த கேமியோ மெமரிஸ் நம்ம லைஃப் லாங் ஃபுல்லா ஒரு பெரிய இம்பாக்டாவே இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல இன்வெஸ்டிகேஷன் சீன்ல இளைய தளபதி தான் கொன்ன சொன்னாருன்னு சொல்லி மேனிபுலேட் பண்ணும்போது பிரசாந்த் எந்த ஒரு எமோஷனல் டெசிஷன்ஸும் எடுக்காம இளைய தளபதியை பார்த்து உனக்கு அவர் அப்பா ஆகிறதுக்கு முன்னாடியே அவன் என் ஃப்ரெண்டுடான்னு சொல்லுவாரு. ஸோ நம்ம எடுக்கிற நிறைய டிசிஷன்ஸ் ஈஸியா நெகட்டிவா போக சான்ஸ் இருக்கு. அதை நினைச்சு லேட்டரா ரிக்ரெட் பண்ணாம நம்ம ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு லேட் ஆனாலும் பரவாயில்ல, முக்கியமா எமோஷனலா எந்த ஒரு டிசிஷன்ஸும் எடுத்துடக்கூடாது. பிகாஸ் உசுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். லாஸ்டா ஒன்னே மட்டும் புரிஞ்சுது. படம் ரிலீஸ் ஆனாலும் ரிலீஸ் ஆகாட்டியும், ஹிட் ஆனாலும் ஹிட் ஆகாட்டியும், 6 அடிச்சாலும் அவுட் ஆனாலும், ஒன்ஸ் a lion is always a lion.